ஹாய் கேஸ், நம்ம சேனலில் டாவன் சீரிஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, வீடியோ எடிட்டிங்கில் கஷ்டமான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீடியோட்ட வந்து எடிட் பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருப்போம். அவங்க உடனே இதை பிடிக்கல, இங்கே மாற்றுங்க, அங்கே மாற்றுங்க, இந்த மாதிரி ஓவர் கரெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு மாற்றிட்டு அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த வீடியோ எடிட்டிங்கில் என்ன இருக்குன்னா, மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இந்த வீடியோஸில் உங்கள் கிளைண்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் கரெக்ஷன் சொல்லணும்னா ஒவ்வொருத்தரையும் போய்ட்டு ஒவ்வொரு கிளிப்பையும் சொல்கிறதில்ல, அவங்க ஒரு இடத்துல மார்க் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அது ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி மார்க்கை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி ஒரு கிளிப்பை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் அந்த கிளிப்பை வந்து உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி இந்த கிளிப்பை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த கிளிப்பை வந்து டைம்லைனில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் இருக்குன்னா, நீங்கள் வந்து யூசர் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த ஒரு சிம்பிள் இருக்கு தெரியுங்களா? அதாவது இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம். இப்படி இல்லைன்னா இந்த இருக்கு பாருங்க, மார்க்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னோட மவுஸ் தெரியுதா? இதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மார்க்கர் வந்து ஓப்பன் ஆயிடும். மார்க்கர் 1ன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நேம் மாற்றணும் மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல டீட்டெயிலாக ரீப்ளேஸ் சன் இமேஜ் டு மூன். புரியுதுங்களா? அதாவது நேமில் வந்து அவங்களுக்கு என்ன இமேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடுறோம். இந்த இடத்துல டீட்டெயிலாக ரீப்ளேஸ் சன் இமேஜ் எடுத்துக்கிட்டு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டன் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கர் ஆட் ஆயிரும். இப்போ உங்கள் யூசருக்கு வந்து இந்த வீடியோ இந்த இடத்த வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து கலர்ஸை மாற்றணும். உதாரணத்துக்கு இப்போ நான் இங்கே ஒரு மார்க்கர் ஆட் பண்ணுறேன். மார்க்கர் ஆடில் கலரை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மார்க்கர் பக்கத்துலேயே ஒரு ஆரோ மார்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணினா ஏகப்பட்ட கலர்ஸ் வரும். உங்களுக்கு இப்போ ரெட் வேணும்னா ரெட்டு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? ரெட் ஆட் ஆயிடுச்சா? இதே உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து உங்களுக்கு மார்க்கரில் எல்லோ வேணும்னா எல்லோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க்கரை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலரும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு பிடிச்ச கலரு, இல்லை யூசர்ஸ்க்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ், அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷனுக்கு இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜில் நம்ம ஒரு இடத்துக்கு சொல்லிட்டோம், இந்த மாதிரி இதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் மாற்றணும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த இடத்துல மார்க்கர் ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் கீபோர்டில் எம்மை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மார்க்கர் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ஆட் பண்ணணும், இந்த இடம் வரைக்கும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட தூரம் எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கரை மூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மார்க்கர் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடிட்டிங் ப்ராசஸை வந்து ரொம்ப சுலபமாக்கிடும் மீன்ஸ் ஒவ்வொரு தடையும் போயிட்டு எந்த கரெக்ஷன் என்ன பண்ணுறது இந்த மாதிரி சொல்கிறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மார்க்கர்லேயே டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட வேலை வந்து கம்மியாகும். இந்த மார்க்கர் வந்து வீடியோவில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற கிடையாது, ஆடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த ஆடியோவில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கர் வந்து ஆடியோவில் செட் ஆயிடுச்சா? இப்போ ஆடியோவில் போயிட்டு ஜஸ்ட் சொல்லிக்க எந்த சாங் வேணும் அந்த சாங் கொடுத்துட்டு டன். இந்த மாதிரி நீங்கள் ஆடியோலையும் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோலையும் மார்க்கர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணும்போது வேலை ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும், கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த மார்க்கர் எப்படி ஆட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கிளைண்ட்டுக்கு இந்த மார்க்கர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்கள எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு சேஞ்சஸ் வேணுமோ அந்த இடத்துல வந்து அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டாவன் சீரிஸ் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் இன்னும் கற்றுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.